சபா இந்த வேகாத வெயில சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறோம். நல்லா சுட சுட சாப்பாடு, சூடான கருவாட்டு குழம்பு, அடிக்கிற வெயிலுக்கு அப்படி சூடாக சாப்பிட்டா பத்திக்கிட்டு போகும் போ. சரி சரி, முதல்ல போய் ஃபேனை நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்தாதான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சாப்பிடுவோம். இந்த மனுஷன் என்ன ஆளையே காணமே. மதியம் வந்து சாப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், வருவார் என்னன்னு தெரியல. நல்லா ஃபேனுடா. என் புரிச்சுக்கிட்ட இந்த ஃபேனை சரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் போய் சேர்ந்துருவனாட்டிருக்குது. காலையில் குளிச்சோம், அதுக்குள்ளே இப்படிவே இருக்குது. மறுபடியும் குளியல் போட முடியும்? ஒரு நாளைக்கு 3 தடவை குளிச்சாதான் உயிர் வாழ முடியும் போல. ஸோ இந்த ஃபேனு வேற உயிரை வாங்குது. நல்ல குளிர்காலத்தெல்லாம் கட 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 கடக்கும் ஸ்பீடாக சுற்றுது. இந்த வெய்ய காலம் வந்தால் மட்டும்தான் இப்படி இழுத்துக்கிட்டு சுற்றுது. காற்றே வரமாட்டேங்குது. நீ வரட்டும், முதல்ல ஃபேனை சரி பண்ணுறீங்களா இல்லையான்னு 2ல் 1 கேட்டுற வேண்டியதான். ஆளே இல்லாத குரூப்புக்கு இத்தனை பேர் வேற ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தர் அட்டண்டன்ஸ் போட மாட்டேங்கிறீங்க. நம்மளாவது ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வைப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து முதல்ல குரூப் க்ரியேட் பண்ணுறதை நிறுத்தணும். சாமா காமெடிப்பா. அடா என்ன சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு சிரிப்பு சத்தமாக கேட்குது. அப்படி என்ன காமெடி? அடடே வந்துட்டீங்களா, வாங்க வாங்க. அது என்ன காமெடி தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். தைக்கும் சித்திரைக்கும் என்ன வித்தியாசம்? தெரியல சின்ன பொண்ணு. தை மாதத்துக்கு நம்ம சூரியனுக்கு பொங்கல் வைப்போம். ஆனால் சித்திரை மாதத்தில் சூரியன் நம்மளை பொங்க வைக்கும். எப்படிங்க காமெடி? ஆமாம் ஆமாம், காமெடி ரொம்ப காமெடியாக தான் இருக்கு. சரி சரி, சூடாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டே சின்ன பொண்ணு? இல்லைங்க, நானும் இனிமேல் சாப்பிடணும். நீங்கள் போய் சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு. சரிம்மா, வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். நீ போய் சாப்பிடு. சரிங்க, நான் போய் சாப்பிட்றேன், நீங்கள் அப்புறமா வந்து சாப்பிட்ருங்க. எப்பா என்ன வெயிலுடா, மண்டையே 2 பொழந்துரும் போல. அடப்பாவி மனுஷா, இங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ள எப்படி தூங்கிட்டே காட்டு விட்டு. என்னங்க எந்திரிங்க. என்னங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தூக்கமா? ஆமாம் சின்ன பொண்ணு, இந்த வெயிலில் வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. பார்த்துக்கா, தலையெல்லாம் அப்படியே சுற்றுது. அதுதான் சொல்கிறது, நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்றணுங்கிறது. உடம்புல சத்து குறைஞ்சிருக்கும்ல. சரி சரி, நான் கடையாண்ட வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க. இல்லை பொண்ணு, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. நான் நாளைக்கு தான் ஆஃபீஸ் போவேன். நீ போயிட்டு வா பொறுமையா. என்னமோ பண்ணுங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். மறக்காமல் கொடையை எடுத்துக்கிட்டோம், அதுவே போதும். உள்ளே யாராவது இருக்கீங்களா? உள்ளதாம்மா இருக்கோம், வாங்க. சார், மாம்பழம் ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறிச்சிட்டு வாங்கிக்கிறீங்களாங்க சார்? ஒரு மாம்பழம் 25 ரூபா தான் சார். மாம்பழமா? எங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டில் இல்லைம்மா, அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்டு சொல்கிறேன், சரியா? சார், முதல்ல ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சார். டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா நீங்களே வாங்குவீங்க, அவங்களாம் கேட்கவே தேவையில்லை. அப்படியாம்மா சொல்கிற? பரவாயில்லம்மா, பார்க்கும்போதே தெரியுது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு. இருந்தாலும் என் வீட்டுக்காரம்மாட்ட கேட்காம நான் வாங்க மாட்டேன். அப்படியாங்க சார்? சரிங்க சார், அவங்கள கூப்பிடுங்க. இல்லைம்மா, அவங்க வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும். நீங்கள் நாளைக்கு வாங்க. அப்படியாங்க சார்? சரிங்க சார், ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் தண்ணி தரீங்களா? சரி இருங்க, கொண்டு வரேன். வா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பேசாமல் உட்காந்துப்போம் கொஞ்ச நேரம். தண்ணி வர வரைக்கும் உட்காரணும். மாமணி உன்னை காணாம மத்தியில் சோறு உண்டாம பாவினா பருத்தி நாரா போனேனே. அடி பாவி, யாரு நீ உள்ள உட்காந்துட்டு இருக்க? எஞ்சி வெளியே போ. நீ முதல்ல யாரடி வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன வெளியே போக சொல்கிற? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு என்ன வெளியே போக சொல்லுவேன்? ஒழுங்கா ஏஞ்சி வெளியே போடு. இதே நடி மாம்பழ கூட உன்னை யார் முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டது? ஏங்க என்ன பண்ணுறீங்க உள்ள? வா சின்ன பொண்ணு, என்ன அதுக்குள்ளே வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டியாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யார் இவ? இவளை ஏஞ்சி வெளியே போக சொல்லுங்க. இவளை எதுக்குள்ளே விட்டா? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த அம்மா இந்த மாம்பழம் விற்கிறேன்னு வந்துச்சு. நான் உன்னை கேட்டு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் குடிக்க தண்ணி கேட்டுச்சு பார்த்துக்க, அதான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு இப்படி உட்கார வச்சு அவளை உபசரிச்சிட்டு இருப்பீங்களா? அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட போய் சொல்கிறீங்க.
ஐயோ சின்ன பொண்ணு, இந்த அம்மா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாதும்மா. அதுவாக தான் வந்துச்சு மாம்பழம் விற்கிறேன்ட்டு. தண்ணி கேட்டுச்சு, நான் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இப்படி சோஃபாவில் உட்காந்துக்குச்சு. இந்தாம்மா இந்த பொண்ணு எந்திரி. அட என்னங்க சார், நீங்கள் தானே தண்ணி கொண்டு வரேன் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போமான்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே. பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. யார் இவ? உங்களுக்கு தெரிஞ்சவளா? உங்கள் கூட படிச்சுக்கலாம், இல்லை உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவளா? மாம்பழம் விற்கிற சாக்கில் உள்ள வர சொல்லியிருக்கீங்க. இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. இந்தாம்மா பொண்ணு, நீ முதல்ல ஏஞ்சி வெளியே போ. நீ யாருனே தெரில, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. ஏஞ்சி போ, தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு. சரி சரி கோவப்படாதீங்க, நான் போயிடுறேன். சே வியாபாரம் இல்லையே, பரவாயில்ல, இன்னொரு நாள் வருவோம். சின்ன பொண்ணு, கோவப்படாத சின்ன பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த பொண்ணு தான் மாம்பழம் விற்கிறேன்னு வந்துட்டு தண்ணி கெட்டிச்சு பார்த்துக்க, அதனால தான் உள்ளே போனேன். என் கையில் வேணா பாரு டம்ளர் இருக்குது. அடே நிஜமாதம்மா, தெரிஞ்சவங்களா இருந்தால் நான் ஏன் தண்ணி குடிக்க போகிறேன் சொல்லு, நல்லா ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பேன்ல. இல்லை, நான் நம்ப மாட்டேன். இனிமேல் உங்களை நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இப்போவே. சின்ன பொண்ணு, நான் சொல்கிறது கேளுமா ஒரு நிமிஷம். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நீங்களே இருந்துக்காங்க, நான் போகிறேன். சின்ன பொண்ணு போகாத சின்ன பொண்ணு, நீ இல்லாமல் இந்த வீட்டில் நான் எப்படி தனியாக இருப்பேன் சின்ன பொண்ணு, உனக்கே தெரியுமில்ல. விட்டுட்டு போகாத சின்ன பொண்ணு. முடியாது, நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் போகிறது தான். சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, நம்ம அப்படியே சின்ன பொண்ணு பழகிருக்கோம். என்ன சின்ன பொண்ணு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என்ன நம்பலையா? போகாத சின்ன பொண்ணு, இந்த வீட்டில் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது சின்ன பொண்ணு. இனிமேல் நீங்கள் ஃப்ரீடமாக யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன். சின்ன பொண்ணு, நீ பெரிய தப்பு பண்ணுற. உண்மை தெரிய வரும்போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ பார்த்துக்க. சின்ன பொண்ணு போகாதே. சின்ன பொண்ணு, ஊருக்கு போயிட்டியா? இப்போ நிஜமா வீட்டை விட்டு போயிட்டியா? என் பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அப்பா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. எப்படி என் பேச்சை கேட்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் போவாதன்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்காமையே நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்பா, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு நிம்மதி. வர வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இனிமேல் மாங்காய் விற்கிறவ வந்தா என்ன, மாங்காய் விற்கிறவ வந்தா என்ன, எவ வந்தா நமக்கு என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. சூடாக சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னா சின்ன பொண்ணு, போய் சாப்பிடுவோம் முதல்ல. நல்ல வேலை, இன்னைக்கு அப்படியே ஆஃபீஸ் லீவு போட்டாச்சு. நிம்மதியாக கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். சின்ன பொண்ணு வேற இல்லை, நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது? சரி பார்த்துப்போம். கடை இருக்குது, கடையில் தூங்க முடியலன்னா நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான்.